என்னதான் நான் ஓடி ஓடி சாப்பாடு ஊட்டி விட்டாலும் அவன் ஆக்டிவாக இருந்தாலும் இந்த பையன் ஒல்லியாக இருக்கிறதாலே எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, குழந்தைய கவனிக்கிறியா இல்லையா, சாப்பாடு கொடுக்குறியா இல்லையா, உன்ன மாதிரியே இவனையும் வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்னோடய ஜீன் தானே அவனுக்கும் இருக்கும். இவன் போடுற ஆட்டத்துக்கே இவன் சாப்பிட்ற சாப்பாடு சரியாக போகும் போல். சரி, டாக்டர்கிட்ட வெயிட் கெயின் டிப் கேட்கலான்னு கேட்டால், குழந்தை ஆக்டிவாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்காங்களா, அதுவே போதும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இது ஒருத்தருக்கும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதுவும் என் ஆயாவுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. இவனும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீவர் வந்தால் போதும் டக்குன்னு மெலிஞ்சிடுறான். சரி, இந்த நேந்திரம் பழம் கொடுத்தா வெயிட் கெயின் ஆகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ரேண்டமாக வீக்லி 4 days கொடுக்க ஆரம்பித்தேன். இது ரொம்ப வேலை வாங்குது. அது கூட பரவாயில்ல, இங்கே பக்கத்தில் ஷாப் இல்லாததால் டெய்லி வாங்க முடியல. ஸ்டாக் வாங்கி வச்சா சீக்கிரமாக பழுத்து ஸ்பாயில் ஆகிடுது. இதுக்கு அல்டர்னேட்டாக தான் அறுசுவைன்ற பேஜில் இருந்து இந்த நேந்திரம் பனானா பவுடர் வாங்கியிருந்தேன். இது எப்போ வேணாலும் குவிக்காக செஞ்சுக்கலாம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை, ஆடட் சுகர்ஸும் இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா இந்த டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் எக்ஸாக்ட் டேட் ஃப்ளேவர் கொடுக்குது. நான் இதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட காலியாக போகுது. உங்கள் குழந்தைக்கு என்ன ஏஜில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என் பையன் அவனே எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க பேஜ் நேமும் டேக் பண்ணுறேன். ப்ரொஃபைல் விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க.